ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ எல்லாம் வல்ல என் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். 3 இரவுகள் 2 பகல் பிரயாணம் பண்ணி நம்ம கட்ரா ரயில் நிலையத்தை அடைஞ்சிட்டோம். வாங்க நண்பர்களே, மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிற கதையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு வழியா கட்ரா நிலையத்தை அடைஞ்சாச்சுங்க. இன்னும் இறங்கி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத யோசிக்கணும். ஏற்கனவே ஒரு சில எண்ண ஓட்டத்தில் நம்ம யோசிச்சு தான் வச்சுருக்கோம். முதல்ல இந்த நிலையத்தினுடைய அழகை கண்டு பிரமிச்சு போயிட்டோம். ரொம்ப 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 சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் நிறைய கூட்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ரயில் நிலையத்தை அமைச்சிருக்கிறாங்க. சுத்தம்னா சுத்தம், அவ்வளோ சுத்தங்க. இந்த கீழே நீங்களே பாருங்கள், தரையெல்லாம் பளிங்கு மாதிரி இருக்குது. காஷ்மீர் பகுதி அப்படிங்கிறதுனால குளிர் இருக்கும் எப்பயுமே. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து குளிர்லாம் கிடையாது. ஸ்ரீநகர் போன ஒரு படம் தான் குளிர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நிகாரிகா பவன் போய் தான் தங்குறதா ஏற்கனவே முன்னேற்பாடு பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் முன்பதிவெல்லாம் எதுவும் நான் ஆன்லைனில் பண்ணலை. எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம், என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு தான் வந்திருக்கிறேன். இந்த இதில் இடையில நான் இன்னொன்றும் சொல்ல போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல ஒரு ஹெலிகாப்டர் பயணத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் போகலான்னு நினச்சி, அது ஏதோ ஒரு காரணத்தினால வெதர் சரியில்லை அப்படிங்கிறதுனால ஹெலிகாப்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த கதை என்னங்கிறது உங்களுக்கு இந்த இதில் நான் சொல்கிறேன். வாங்க தொடர்ந்து கேளுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் இது வரைக்கும் வானூர்தி மூலியமான பயணங்கள்லாம் பண்ணினது கிடையாது. ரயில், இந்த ரோப் கார், இந்த மாதிரியான பயணம் தான் பண்ணியிருக்கிறேன். விமானமோ ஹெலிகாப்டரோ போனது கிடையாது. அது எதனால் ஏமாற்றம் வந்ததுங்கிறலாம் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம நிகாரிகா பவன் முதல்ல போய் தங்குவோம். தங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே போகும்போது அப்படியே நம்ம இந்த நிலையத்தினுடைய அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இதை பற்றி தான் நான் பேசிட்டு போயிருந்தேன். ஆனால் அது சவுண்டு ரெக்கார்டிங் கிளியராக இல்லைங்கிறதுனால அதை விட்டுட்டு இப்போ நான் மறுபடியும் தனியாக பேசியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஸ்கலேட்டர் வசதி இருக்குது, படி வசதிகள் இருக்குது. நம்ம படியிலே போகலான்ட்டு படி வழியே ஏறினேன். அங்கே நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு குழுவாக வந்தவங்க, கரூர்லேருந்து வந்தாங்க. அமர்நாத் யாத்திரை இந்த கட்ரா இதெல்லாம் சேர்த்தி மேலேருந்து காட்டுறேன். இந்த நிலையத்தோட அழகை நீங்களும் கண்டு ரசிங்க. வாங்க பார்க்கலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ரயில் நிலையத்தினுடைய முக்கிய கட்டடம். அந்த வழியாக தான் நம்ம வெளியே போகணும். நம்ம ரயில் நிலையத்துக்கு திரும்ப வந்தாலும் அந்த கட்டடத்து வழியாக தான் எந்த பிளாட்பாரத்தில் ரயில் நிற்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வரணும். இப்போ நம்ம அந்த கட்டடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். தற்சமயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய எந்த மூலையிலிருந்தும் வரக்கூடிய ரயில்கள் கட்ரா ரயில் நிலையத்தோடு நின்றுது. கூடிய விரைவில் இன்னொரு 6 மாதத்துக்குள்ளேயோ அல்லது இந்த வருஷ நிறைவுக்குள்ளேயோ நம்ம செனாப் பிரிட்ஜ் அப்படிங்கக்கூடியது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த கட்ரா ரயில் நிலையத்திலிருந்து தொடர்ந்து நம்ம ஸ்ரீநகர் பாரமுல்லா வரைக்கும் கூட பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வேலைகள்லாம் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கட்ரா கோயிலுக்கிட்டேயும் சுரங்கப்பாதைகள்லாம் நிறைவடைஞ்சு சோதனை ஓட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நான் அதை இருக்கும்போது பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்க்கலாம். நம்ம கன்னியாகுமரியிலேருந்து நேரடியாக ஸ்ரீநகர் வரைக்குமோ அல்லது பாரமுல்லா வரைக்குமோ ஒரே ரயிலில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது கட்ரா இறங்கி அங்கேருந்து வேற ஒரு ரயில் மாறி போகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது ரயில்வே நிர்வாகம் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் ஒரு தகவல், ஸ்ரீநகர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா தகவல் இருக்குது. கூடிய விரைவில் அறிவிப்பு வரும், எதிர்பார்த்து காத்திருப்போம். வந்ததுன்னா அந்த ரயிலில் வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகலாம். தமிழ்நாட்டுக்காரங்க தான் சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க மாதா வைஷ்ணோ தேவி யாத்திரைக்கு. குடும்பத்தோடு இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைங்க சரியான அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குது. ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன்.
ஹாய், எந்த ஊர் பாப்பா? வேலூர்லேருந்து வரீங்களா? வைஷ்ணதேவி மலையார வந்திருக்கீங்களா? மலைக்கு தான், ஈரோடு. ஒரு வழியாக ரயில் நிலையத்தினுடைய மெயின் கட்டடத்துக்கு வந்துட்டோம். முக்கிய கட்டடம். அந்த பகுதியிலேருந்து வரக்கூடியவங்களும் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வழியாக தான் வெளியே போய் ஆகணும். ஏன்னா இங்கே காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இராணுவ கெடுபிடிகள் அதிகமாக இருக்கிறதுனால பல பகுதி வழியாக மக்களை வெளியேறவோ உள்ள நுழையவோ அனுமதிக்கிறது கிடையாது. எல்லாரும் ஒரு வழியாக தான் போகிறதுக்கு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே நனைஞ்சு வந்தாச்சு. இங்கே ரயில் நிலையத்திலே பார்த்திங்கன்னா மாதா வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போகிறதுக்கான ஐடி கார்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு வரணும். ஆதார் கார்டை வாங்கி அது பிரகாரம் பதிவு பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நான் அதை படித்து பார்த்தேன். அவங்க கொடுக்கக்கூடிய கார்டுங்கிறது 6 மணி நேரத்துக்கு தான் வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி. நான் கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு எடுத்துகிட்டு நம்ம போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஐடி கார்டு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்ததும் அதை மின்காந்த அலை மூலியமாக ஒரு இதில் வச்சு பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மெட்ரோலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பெங்களூரில் மெட்ரோ போகிறவங்களுக்கு தெரியும். ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த காந்தத்தில் வச்சு எந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறத வச்சு பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் வந்து அந்த காந்த புலனில் வச்சு பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. இதை வாங்கி கழுத்தில் மாட்டியாச்சு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளியே போய் ஆட்டோ பிடிக்க போகிறேன். ஆனால் நடக்கிற தூரம் தான் மேப்பில் காட்டுது நிகாரிகா பவனுக்கு. நடந்து போகலாமா ஆட்டோவில் போகலாமான்னு பலவித யோசனை. போய் பேசி பார்க்கலாம். ஆட்டோக்காரங்க எவ்வளோ கட்டணம் கேட்குறாங்க அதை பொறுத்து நம்ம கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோவில் போய்க்கலாம். இல்லைன்னா நடந்தே போய்க்கிறது தான் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்து ஊரை சுற்றி பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அங்கே இருக்கக்கூடிய கடைகண்ணிகள், அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், என்ன பொருட்கள் விற்கிறாங்க, மக்கள் எதை வாங்குறாங்க, சாப்பிட்ற பொருட்கள் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது வேடிக்கை பார்த்துட்டே போகிறது பிடிக்கும். புது ஊருங்கிற பயமெல்லாம் எப்பயும் நான் படமாட்டேன். அதனால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் வாங்க. நம்ம ஊர் ரயில் நிலையங்களை போல் ஆட்டோக்காரங்கள்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயே வந்து தொந்தரவு பண்ணுறதும் கிடையாது, அதுக்கான அனுமதியும் கிடையாது. ஏன்னா அதுக்கு மெயின் ரோட்டுக்கிட்ட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே வந்து இந்த இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய அந்த இரும்பு கம்பி முள்வேலி வந்து போட்டு தடை ஏற்படுத்திடுறாங்க. நடந்து போகக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அங்கே இட வசதிகள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம ஸ்டேஷன் விட்டே வெளியே போய் ஆகணும். இந்த சந்திரமுகி படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி இதுக்கே 1 கிலோமீட்டர் வெளியே போன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நல்லா பறந்த ஒரு இடம். ஆனால் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் உள்ள வர அளவுக்கு நல்லா அற்புதமாக அமைச்சிருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக வந்து நம்ம வெளியே தான் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஸ்டேஷன். மேலெல்லாம் பாருங்கள், உணவு மால், தங்குமிடம் எல்லாமே இருக்குது. தனி அறைகள், டார்மெட்ரி எல்லாமே இருக்குது. நம்ம போய் அதை பார்த்துட்டு வந்துட்டோம். இருந்தாலும் அங்கே தங்குறதுக்கு எனக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே தங்குற ஐடியாவும் கிடையாது. என்னுடைய கான்செப்ட் எல்லாமே நிகாரிகா பவன் தான். இப்போ நிகாரிகா பவன் போகிறதுக்காக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிறேன். வாங்க நீங்களும் சேர்ந்து நம்மளோட பயணம். வெயில் தாங்க, சரியான வெயில். நீங்களே பார்க்குறீங்க இல்லையா எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஏன் அப்படின்னாக்கா இப்போ வந்து உத்தராயண காலகட்ட நிறைவில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகுது. உத்தராயணம் அப்படிங்கிறதுனால இங்கே வட மாநிலங்கள்லாம் சூரியன் வந்து உச்சியில் வந்து இருக்கிறாரு, நேருக்கு நேராக இருக்கிறதுனால இங்கே இரவும் காட்டுறோம் பாருங்கள், 8-8:30 வரைக்குமே வந்து இருட்டாமல் தான் இருக்குது. ரொம்ப சரியான வெயிலுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து காஷ்மீர் வந்து பார்க்குறதும் ஒரு தனி அழகு தான். இருந்தாலும் நம்ம காஷ்மீர், ஜம்மு அப்படின்னா ஒரு குளிர்னு எதிர்பார்த்துட்டு வருவோம். நம்ம பகுதிகளில் கூட இப்போ வந்து மழையெல்லாம் வந்து கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குளிர்னா நடுக்கும் குளிர் கிடையாது, சீதோஷ்ணம் வந்து ஓரளவுக்கு கூலிங் ஆகிடுச்சு. இங்கே வந்து வெயில் நம்ம சம்மரில் எப்படி இருக்குமோ, சித்திரை மாதம் பங்குனி மாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. வெளியே வந்து இப்போ ஆட்டோக்காரங்கிட்ட பேசினேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா கேட்டார் அங்கே போகிறதுக்கு. இப்போ இங்கே இருக்கிற 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு 250 ரூபாயா? நான் வரல அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தேன். அப்புறம் திரும்ப விடாமல் பின்னாடி
பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்தாங்க. ரூமுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஏகப்பட்டது கேட்டாங்க. அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் நடக்கும்போது அப்புறம் இன்னொரு 4-5 பேர் வந்தாங்க. அவங்க வந்து ரூமெல்லாம் எங்கேயும் போடல, நாங்கள் நேரடியாக வந்து பேங்காங்காவே போகிறோம் அப்படின்னாங்க. அங்கேயெல்லாம் குளிக்கிறதுக்கு எல்லாம் என்னங்க பண்ணுவீங்கன்னு, அங்கேயே குளிக்கிறதுக்குலாம் வசதி இருக்குங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஷேரிங்கில் 50 ரூபா, இதே 50 ரூபா அதிகம் தான். அது வந்து இறங்குற பிறகு தான் தெரிஞ்சது இவ்வளோ இந்த கொஞ்சம் தூரத்துக்காக 50 ரூபா கொடுத்தோமான்னு. ஆனால் அது பிற்பாடு தான் தெரிஞ்சது காஷ்மீரில் தொட்டதுக்கெல்லாம் வந்து ஆட்டோ சார்ஜ் ரொம்ப அதிகமான ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்துட்டோம், முதல்ல போய் தங்குறத ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு மலை ஏறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்து ஆட்டோவில் ஏறிட்டேன். வந்து நிகாரிகா பவனில் வந்து டார்மெட்ரியும் பிடிச்சாச்சு. இப்போ அங்கேருந்து உங்களுக்கு இந்த மலையெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த டார்மெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு படுக்கைகள் மாதிரி, அதாவது ஒரு சிவாஜி படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு படுக்கை வைப்பார் பார்த்தீங்களா, பழைய படம். அந்த இப்போ இருக்கிற ரஜினியோட சிவாஜி படம் கிடையாது, நம்ம நடிகர் திலக சிவாஜி படத்தில் அந்த ஹாஸ்டல் மெத்தட் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியானது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பெட்டு தான் கிடச்சது. மேலே ஏறி படுக்கிறதுனா சிரமம் அப்படிங்கிறதுனால அப்புறம் கீழே ஒரு வயசு பையன் இருந்தார், அவர்கிட்ட சொல்லிட்டு அவரை மேலே அனுப்பிட்டு. ரெண்டாவது இது வந்து நிறைய பேர் யாருமே இதில் தங்கவே உபயோகப்படுத்தல, வர்றாங்க குளிக்கிறாங்க, பையன் லாக்கரில் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுவும் லாக்கருமே கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸில் இருக்கிற லாக்கர் யாரும் வைக்கிறதில்ல, கீழே இதுக்குன்னு தனியாக லாக்கர் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்குறாங்க, அங்கே கொண்டு போய் வச்சுட்டும் போயிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு இங்கே தங்கணும்னு ஒரு எண்ணமும் வந்தது, நம்மளும் வந்தோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போகிறது தான் இந்த ஸ்ரீநகர் வரைக்கும் போகிறதுக்கான சுரங்க ரயில் பாதை அமைச்சிட்ருக்கிறாங்க. நல்ல வேலைகள்லாம் ஓரளவுக்கு 90% முடிஞ்சிருக்க மாதிரி தான் தெரியுது. கூடிய விரைவில் ரயில் துவங்கிடும். கன்னியாகுமரி டு காஷ்மீருக்கு நம்ம வந்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான கட்டணங்கள் அமைக்கலாம், எப்படி அமைக்கிறாங்க அரசாங்கம் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு தயாராகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். என்னோட துணிமணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். குளிச்சு தயாராகிட்டு சாப்பிட்டு நடந்து மலையேறலாம் அப்படிங்கிற யோசனையில் தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கேயே லாக்கர் இருக்குது, நம்ம பூட்டு சாவி கொண்டாந்துடணும். ஏன்னா அவங்க பூட்டு சாவியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஒரு 2-3 பூட்டு சாவி கொண்டாடுறது நல்லது. நான் 2 கொண்டாந்துருந்தேன், அதனால் ஒன்று வந்து இங்கே லாக் பண்ணியிருக்கேன். இப்போ வச்சு குளிச்சு ரெடியாகியாச்சு, வாங்க சாப்பிட போகலாம். சாப்பாடு வந்து இது 90 ரூபாங்க. ஆனால் ரொம்ப அநியாயங்க. நான் கூட சாப்பாடுன்றது நல்லா வகை வகையாக கொடுப்பாங்க. 90 ரூபா அரசாங்கம் இதில் இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பில் இருக்கிறதுனால ரேட்டு மலிவாக இருக்குதுனால கேள்விப்பட்டிருந்த வகையில் சரி ஒரு முழு சாப்பாடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாக்கா ஒரே 2 சப்பாத்தி, அந்த உருளைக்கிழங்கு குருமா மாதிரி ஒன்று, கொஞ்சோண்டு பருப்பு சாம்பாருங்க. இது பச்சை பயிரா தட்டைப்பயிரான்னு ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு. அப்புறம் ரைஸு, ஊறுகாய். இந்த ரைஸ் வேணால் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த பாசுமதி ரைஸ் தான் கொடுக்குறாங்க. அது ஒன்று தான் வேல்யூ. மற்றபடி பார்த்தீங்கன்னா காஞ்சி போன 2 சப்பாத்தி, அந்த உருளைக்கிழங்கு அதில் உப்பு காரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஊறுகாய் ஒன்று கொஞ்சம் உரப்பாக இருக்குது. இந்த பருப்பு சாம்பார் அதே மாதிரி தான், கொஞ்சோண்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. காரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னடா வேளை சாப்பாடே இங்கே மோசமாக போயிடுச்சேன்னு பார்த்துட்டு, இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு வெளியே வந்தேங்க. வெளியே வந்து பார்த்தாக்கா பக்கத்துலேயே ஹெலிகாப்டர் கரண்ட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருந்ததுங்க. அப்புறம் அங்கே கூவி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஹெலிகாப்டர் டிக்கெட் அவைலபிள், வேணுங்கிறவங்க வாங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு போனேன். ஒரு 4-5 பேர் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், அடுத்தது எத்தனை மணிக்கான டிக்கெட் எனக்கு கிடைக்குன்னு. 3:30 மணிக்கான டிக்கெட் உங்களுக்கு கிடைக்குன்னாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக கூட கொடுங்க பரவாயில்லண்ணா. இல்லை அதுக்கு மேலே கிடைக்காது, 4 மணி வரைக்கும் தான் அதிகபட்சமான டைமு, அது 6 மணிக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் நிறுத்திடுவாங்க அப்படின்னாங்க. சரி, கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம ஹெலிகாப்டர் புக்கிங் இதுக்கு முன்னே கேதார்நாத் போகும்போதெல்லாம் ட்ரை பண்ணும் போதும் வேறு சில இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்பயுமே ஃபுல் அப்படின்னு காட்டும். இந்த வைஷ்ணவி தேவி பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆன்லைனில் புக்கிங்ட்டு, ஆனால் கரண்ட் புக்கிங் இருக்குங்கிறத பற்றி தெரியாது. இங்கே வந்த ஒரு படம் தான் தெரிஞ்சது. நீங்களும் கூட பின்னாடி வைஷ்ணவி தேவி வந்தீங்கன்னா உபயோகப்படுத்திக்குவாங்க. இந்த நிகாரிகா பவனில் மட்டும்தான் ஹெலிகாப்டர் கரண்ட் புக்கிங்கான ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கோங்க. சரி, ஏதோ ஒரு வகையில் கடவுள் அந்த அம்மன் வந்து நமக்கு வைஷ்ணவி தேவி அம்மன் ஹெலிகாப்டர் பயணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. முயற்சி தான் பண்ணி பார்க்கலாம். நாமளும் வாழ்க்கையில் நம்ம இங்கேருந்து தான் ஹெலிகாப்டர் பயணத்தை அல்லது வானூர்தி பயணத்தை துவங்குற மாதிரி இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2100 ரூபாங்க டிக்கெட்டு. அதை எடுத்துக்கிட்டு பார்த்தாக்கா 3:30 மணிக்குள்ளே இருக்கணும்னாங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தாக்கா 2:45, 3/4 மணி நேரம் தான் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே அங்கே ரிப்போர்ட்டிங் நம்ம கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த டிக்கெட் கேன்சல் ஆயிரும், கட்டின பணம் பூரா வேஸ்ட்டுனாங்க.
சரின்ட்டு போய் மலை மலை ரெடி ஆகிட்டு சரி நம்ம நடந்து போகலான் இருந்தோம். கடவுள் ஏதோ ஒரு வகையில் அம்மா வந்து நம்மளை சரி ஹெலிகாப்டரில் சீக்கிரமாக போயிட்டு வரதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயார் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஆட்டோவை கேட்டாக்கா ஆட்டோ வந்து எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி 210 ரூபா. அந்த 10 ரூபாங்கிறது எல்லாமே வந்து சேர்த்து தான் கேட்குறாங்க. அது ஏதோ அந்த அவங்களுக்கான கேட்டு காசு மாதிரி இருக்குது. 210 ரூபா. சரி ஏதோ ஒரு ஆட்டோவை பிடிச்சி போவோம், டைம் ஆச்சுன்னா அப்புறம் இந்த 2100 வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஆட்டோவில் ஏறி இங்கே வந்து போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு, ரிப்போர்ட்டிங் பண்ணியாச்சு. நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க, ரெசிப்ட் மாதிரி இங்கெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்று கொடுத்தாங்க. இதெல்லாம் முன்ன பின்ன ஹெலிகாப்டரில் போயிருந்தால் நமக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு ரெடியாக உட்காந்துருக்கோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன கார்கள் மூலிமா நம்மளை வந்து மேலே ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய லேண்டிங் பிளேஸ்க்கு ஹெலிபேடுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு கார்லேயே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஆஃபீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஹெலிகாப்டர் டிக்கெட் கொடுக்குற இடம், அந்த போர்டிங் பாஸ் கொடுக்குற இடம், அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்குது. அங்கே தான் ஹெலிபேட் இருக்குது. அதுக்கு அந்த காரில் இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காரில் கூட்டிகிட்டு போகும்போதே வந்து நிறைய அந்த டிரைவர் சொன்னார், தேவையில்லாத பொருட்கள்லாம் எந்த ரூமில் வச்சுட்டு வந்துடுங்க, எல்லாம் இங்கே கீழே வச்சுட்டு வந்துடுங்க, நீங்கள் வந்து கூட அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொன்னாங்க. நம்ம தான் ஒன்றும் பெருசாக கொண்டு வரலையே, எதுவும் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான தண்ணி பாட்டிலு, ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, நம்ம ஃபோனு, அப்புறம் ஹெட்ஃபோனு, இந்த மாதிரியானது தான் கொண்டாந்துருந்தோம். மற்றவங்களாம் அதையும் சரியாக யாரும் கண்டுக்கலை. அப்புறம் மேலே போன பிற்பாடு தான் அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி காத்திருந்தது. என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இங்கே தான் ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் விட்டு இறங்கினதும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு அங்கே ப்ராப்பராக வந்து நம்ம பையை வந்து செக் பண்ணல, ஆனால் நம்மளை வந்து தனியாக ஒரு ரூம்குள்ளே விட்டு ஸ்கேனிங் மாதிரி பண்ணி நம்ம பர்ஸில் இருந்து என்னென்ன வச்சுருக்கிறோம், ஏதாவது சின்னதாக ஊசி வச்சுருக்கிறோமா, சின்ன பிளேடு கத்தி மாதிரி ஏதாவது வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு சில்லற காசுங்க கூட எவ்வளோ இருக்குது என்னங்கிறதெல்லாம் எண்ணி கணக்கு பார்த்துட்டு அப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா மேலே கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே வந்து செக்கிங் ஏரியான்னு இருக்குது. அங்கே தான் ப்ராப்பராக பேக் எல்லாமே செக் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள், இங்கே ஃபோட்டோவில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய மேக்கப் கிட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணுறாங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்றில் இந்த பேட்ரிஸ் யூஸ் பண்ணுறக்கூடிய பேட்ரி ஏதாவது இருந்ததுனாலோ, நெயில் கட்ரு, அப்புறம் வந்து செல்ஃபி ஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோப்ரோ மாதிரியான கேமராக்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க பதில், அந்த மாதிரி கேமராவை கூட அலோவ் பண்ணுறது கிடையாது. லேப்டாப்பு, ஐபேடு, இந்த மாதிரியானது எதுவுமே அலோவ் பண்ணாமல் நிறைய பேர் கொண்டாந்தவங்க பூரா இப்போ திரும்ப கீழே கொண்டு போய் வச்சுட்டு வர்றதுக்காக போனாங்க. இதில் வந்து அவங்களுக்கு காலதாமதமானது. அந்த ஒரு வகையில் நமக்கு வந்து ஹெலிகாப்டர் ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு முன்கூட்டியும் கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்தது. எல்லாமே வந்து கீழே வந்து டோக்கன் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் நம்பர் பிரகாரம் தான் அழைக்கிறாங்க. அது பிரகாரம் வந்து ஃபுல்லாக செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இந்த வெயிட்டிங் லான்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்துருக்கும்போது ஹெலிகாப்டர் தொடர்ந்து போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தது. இதுக்கு இடையில முன்னாடியே நம்ம போயிருந்துருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களுக்காக இந்த தகவலை மட்டும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு ஹெலிகாப்டர் பயணம் வேண்டாம், அடுத்தது வேறு ஏதோ ஒன்றில் போகலாம் அப்படின்னு கடவுள் ஏற்பாடு பண்ணிட்டாரா என்னமோ. அந்த ஒரு வகையில் இடையில இந்த பைலட்டுங்களுக்கான டீ பிரேக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த டீ பிரேக் டைம்லலாம் கூட வெதர் நல்லா கிளியராக தான் இருந்தது. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஹெலிகாப்டர் ஒரு 2 ரவுண்டு போனது. நம்மளுக்கு முன்னாடி வெயிட்டிங்கில் இருந்தவங்க ஒரு 2 பேட்ச் போனாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போய் அங்கே ஹெலிகாப்டர் ஏறுற இடத்துல நிறுத்தி வச்சுருந்தாங்க. நிறுத்தி வச்சுருந்தது நாம் அடுத்த ஏறத்துக்கு தயாராக இருக்கிற சூழ்நிலை. ஹெலிகாப்டர் வந்து இறங்கினது அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு, எடுக்கவே இல்லை. ஏங்கன்னு சொல்லி அப்புறம் நாங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருந்தவங்க போய் கேட்கும்போது மேலே வெதர் வந்து கெட்டு போச்சு, அதனால் நீங்கள் போக முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், வெதர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல வரும்போது அமௌண்ட்டு உடனடியாக கட்டி பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்தவங்களுக்கு எல்லாம் இப்போயே கீழே போயிட்டு நீங்கள் கேஷ் ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க
ஆன்லைன் மூலியமாக டிக்கெட் எடுத்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளார உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. இதில் நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னாக்கா நம்மளை மாதிரி கொஞ்சம் தெம்பு இருக்குது, சரி நாளைக்கு நடந்து போய்க்கலாம், அன்றைக்கி நைட்டே நடந்து போய்க்கலாங்கிறவங்க சடன்னு கீழே வந்தாங்க. அந்த ரீஃபண்ட் இதுக்கான ரெசிப்ட் எல்லாம் போட்டு பணம் வாங்குறவங்க வாங்கிட்டாங்க, மீதி அக்கௌண்ட்டில் இது பண்ணவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கிளியரன்ஸ் முடிச்சு கிளம்பிட்டாங்க. ஆனால் நிறைய வயசானவங்க அல்லது கொஞ்சம் வசதியானவங்க, நடந்து பழக்கப்படாதவங்கெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணோம், நாளைக்கு கரண்ட் புக்கிங்கு போய் எவ்வளோ நேரம் க்யூ நிற்கிறது, என்ன பண்ணுறது, நாங்கள் ஹெலிகாப்டரில் தான் போய் ஆகணும், 2வது ரிட்டர்ன் டிக்கெட்டு நாங்கள் இந்த வண்டிக்கு இப்படி போட்டோம் அப்படி போட்டோம்னு சரி நிறைய புலம்பல். எப்படியாவது ரெடி பண்ணுங்க சார் ப்ளீஸ், நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் மணி 6:30 ஆகி போச்சு அப்போ. அதனால் 6 மணிக்கு மேலேயே ஹெலிகாப்டர் எடுக்க மாட்டாங்க, அவங்க டியூட்டி முடிஞ்சது. இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைனால ஒரு 1/2 மணி நேரம் பைலட்டுங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ எனக்கு என்ன ஒரு குழப்பம்னாக்கா, இந்த அட்டை கொடுத்துருந்தது 6 மணி நேரத்துக்கு தான் கொடுத்துருந்தாங்க. நான் 11:30-12 மணிக்கு எடுத்தேன். அதிகபட்சம் 6 மணிக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம தங்கியிருந்த நிகாரிகா பவன் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயே இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கறது இருக்குது. அங்கே நான் கேட்டேன், திரும்ப நிகாரிகா பவன் வந்துட்டேன் ஹெலிபேட்லேருந்து கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் எப்போ போகலான் இருக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் விடிய காலம் போகலான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் காலைல 5 மணிக்கே வாங்க, அப்பயே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு தடவை போட்டு மறுபடியும் 6 மணி நேரம் டிலே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு திரும்ப இன்னொரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, நான் யோசனை பண்ணேன் நைட்டு மலை ஏறுறதா என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் மேலேயும் பார்த்தா மலை மேலே மழை வந்துக்கிட்டு இருந்தது. இந்த மலை ஈரத்தில் போயிட்டு வலி கிளி விழுந்துக்கிட்டு தெரியாத இடம் இருட்டில் ஏன் போய் பயந்துக்கிட்டு காலையிலே போகலான்னு ஒரே முடிவாக நிம்மதியாக போய் ஓய்வு எடுப்போம், காலையிலேருந்து அலைஞ்சது திரிஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் மாதா தேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு போய் தூங்குறதுக்கு ஆரம்பித்தாச்சு. ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலையில் மலை ஏறினோம்னாக்கா நமக்கு இன்னமும் ஏறுறதுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு நல்ல ஒரு மனசான முடிவாக எடுத்துகிட்டு நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சோம். அதுக்காக தான் இந்த டார்மெட்ரி பற்றி நான் காலைல சொன்னேன் பார்த்தீங்களா. நிறைய பேர் அந்த டார்மெட்ரியில் தூங்கலை, நம்மளை மாதிரியான ஒரு சிலர் தான் எடுத்தவங்க மறுநாள் போகிறவங்க தான் தூங்கினாங்க. அதனால் நீங்கள் வர்றவங்க டார்மெட்ரி எடுக்கிறதுங்கிறத பற்றி அப்புறம் அடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமச்சிவாயா.